ரொம்ப பெரும் முயற்சிக்கு அப்புறம் தான் நடக்கும். ம். சில பேரோட ஜாதகமே அப்படிதான் இருக்கும் அனுமதியே. நீங்க குறிப்பா அமாவாசை திதியில பிறந்தவங்க யாராவது நான் சிங்கிள் அட்டெம்ப்ட்ல ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்படி நடக்கவே நடக்காது. மேக்ஸிமம் பெயினை அனுபவிச்சு தான் இந்த கர்மா அனுப்புமே தவிர, அப்படி பிரச்சனை வந்த உடனே நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுத்த உடனே யாரையும் அவ்வளோ லேசில் விடாது. சில பேருக்கு புண்ணியம் தோல் மேலே ஏறி உட்காந்துருக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் வந்த மாத்திரத்தில் ஓடிடும். ஆனால் லைஃப்பில் யாருமே நான் பிரச்சனையே சந்திக்கலன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. இவங்களுக்கு குணாதிசயங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, அமாவாசை திதியில் பிறந்தவங்க அத்தனை பேரும் லைஃப்பில் போராடி தான் மேலே வரணும். அதே மாதிரி அவங்க போராடி அவங்க எய்ம் பண்ணி அவங்க ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க, அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்கன்னா இவங்க அனுபவிச்சுட்டு அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போகலாம். ஈஸியாக கொடுத்துட்டு போவாங்க. பௌர்ணமி திதியில் பிறந்தவங்க அவங்க அனுபவிச்சு அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்குறதுக்குள்ள போதும்னு ஆகிடும். இப்படி சில பாசிட்டிவும் அமாவாசை திதிக்கு இருக்கு. அரசியல்னு வரும்போது இது அரசியலில் ஒரு உச்சத்தை ஈஸியாக தொடங்க முடியும். அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள்லாம் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நமக்கு முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் அமாவாசை திதியில் பிறந்தவர். அப்படியே இந்த பக்கம் கான்ட்ரவர்சியாக பார்த்தோம் அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க பௌர்ணமி திதியில் பிறந்தவங்க. ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான நியூமராலஜி சம்பந்தமாகவும் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் ஆன்மீகம் சம்பந்தமான பல்வேறு தகவல்களை நமக்கு தர்றதுக்காக நம்ம கூட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சரி, இப்போ சில வீடுகளில் நாங்கள் எல்லா விஷயத்தையும் நாங்கள் நிறைவாக பண்ணுறோம். எந்த விஷயத்தை எடுத்திங்கனாலும் இப்போ ஒரு சாமிக்கு பூஜைகள் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விழாக்களுக்கு எங்களுடைய நன்கொடைகளை நாங்கள் கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே சிறப்பாக செய்கிறோம். ஆனால் எந்த ஒரு விஷயம் பண்ணணுன்னாலும் அதை ஒரு தடுமாறி தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. இப்போ என்கிட்ட காசு இருக்குது, அதை அந்த கோயிலுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த கோயிலுக்கு பயணப்படக்கூடிய அந்த விஷயம் அப்படின்றது ஒரு தடை ஏற்படுது. இந்த மாதிரி நான் என்ன நல்ல விஷயம் செய்யணும்னு நினச்சாலும் ஒரு சின்ன தடங்கள் தான் அந்த விஷயம் நிறைவேறுது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறது உண்டு சார். அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் சார்? எதுவுமே அப்படிதானே. அப்படி ஈஸியாக கொடுத்துட்டு அப்புறம் என்ன இருக்குது உலகத்தில்? எதுவுமே ரொம்ப பெரும் முயற்சிக்கு அப்புறம் தான் நடக்கும். சில பேரோட ஜாதகமே அப்படி தான் இருக்கும் அனுமதியே. நீங்கள் குறிப்பாக அமாவாசை திதியில் பிறந்தவங்க யாராவது நான் சிங்கிள் அட்டெம்ப்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அப்படி நடக்கவே நடக்காது. அவங்க 300% முயற்சி போட்டால் 100% நடக்கும். அப்படி ஸோ எல்லாருக்குமே அப்படி அவ்வளோ லேஸில் அப்படி ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் எடுக்க விட்டுறது. இப்போது எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, இப்போ அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும் உலகம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஒரு பிரச்சனை நடக்கும், அதுக்கு ஈஸியாக போய் ஒரு பரிகாரம் பண்ணிட்டு வந்தால் நாளைக்கே பிரச்சனை முடிஞ்சிடும்ல. அப்படி விடாது. அது கொஞ்சம் சோதனை பண்ணி அதை கொஞ்சம் அந்த பிரச்சனையை நம்ம முழுசாக உணர்ந்து அந்த பெயின் நம்மளை விட்டு போகும்போது தான் நம்ம போய் பரிகாரம் பண்ணுவோம். ஆல்மோஸ்ட் அந்த பிரச்சனை ஆல்மோஸ்ட் தீர்ந்துருக்கும், அப்போ தான் போய் நம்ம பரிகாரமே போவோம் அந்த பிரச்சனையிலேருந்து முழுசாக வெளியில் வரத்துக்கு. ஸோ நம்மளை மேக்ஸிமம் பெயினை அனுபவிச்சு தான் இந்த கர்மா அனுப்புமே தவிர, அப்படி பிரச்சனை வந்த உடனே நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுத்த உடனே யாரையும் அவ்வளோ லேசில் விடாது. சில பேருக்கு புண்ணியம் தோல் மேலே ஏறி உட்காந்துருக்கும். அவங்களுக்கு மட்டும்தான் வந்த மாத்திரத்தில் ஓடிடும். ஆனால் லைஃப்பில் யாருமே நான் பிரச்சனையே சந்திக்கலன்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. கண்டிப்பாக எல்லாருக்கும் வரும். வந்த விதம் எப்படி இருக்குது, அவங்களோடைய தங்குதா இல்லை உடனே ஓடிடுதா அப்படிங்கிறத அவங்க புண்ணியம் தான் பேச போகுது அந்த விஷயத்தில். குறிப்பாக பௌர்ணமி திதியில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த யோகத்தோட கடைசி எல்லை வரைக்கும் அவங்களுக்கு அது அந்த அந்த பேட்டரியிலேருந்து கரண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். இது ஒவ்வொருத்தருக்கும் முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். சில பேருக்கு இமிடியேட்டாக கிடைக்கும் சொல்யூஷன், சில பேருக்கு கொஞ்சம் தள்ளி தான் கிடைக்கும். சார், இப்போ அமாவாசை தினத்தில் பிறந்தவங்க ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த பௌர்ணமி திதியில் பிறந்தவங்க கூட இந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல் வாழ்வாங்கன்னு ஒருத்தவங்களையும் இந்த 2 விஷயத்தையும் மட்டும் எடுத்து தனியாக சொல்றதுக்கான காரணம் என்ன சார்? இவங்க 2 பேர் இப்போ அமாவாசையில் பிறந்தவங்களா இருக்கட்டும், பௌர்ணமியில் பிறந்தவங்களா இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக இல்லை குறிப்பிட்டு சொல்ற மாதிரியான விஷயங்கள் ஏதாவது அவங்க லைஃப்ல சந்திப்பாங்களா, இல்லை அவங்க வாழ்க்கை இப்படிதான் நகரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது லைஃப் ஸ்டைல் விதிக்கப்பட்டிருக்கா சார் அவங்களுடைய பிறப்பிலே? இந்த 2 கிரகம் இருக்கு இல்லையா, அதாவது சூரியன் சந்திரன், இது ராஜ கிரகம். இவங்களோட காம்பினேஷனை வச்சு தான் திதி ஃபார்ம் பண்ணுறோம் நம்ம. அதில் குறிப்பாக அமாவாசை திதியில் 2 கிரகமும் ஒன்றா இருக்கும், ஒரே ராசி கட்டத்துக்குள்ளே இருக்கும், சூரியனும் சந்திரனும். அது அமாவாசை திதி. நேருக்கு நேராக நிற்கிறது 7ஆம் இடத்துல சமசப்தமாக நிற்கிறது தான் சூரியனுக்கும் சந்திரனும் சமசப்தமாக நிற்கிறது தான் பௌர்ணமி திதி. அதனால இது 2த்தையும் பிரதானமாக எடுத்துக்கிறோம். இவங்களுக்கு குணாதிசயங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா, அமாவாசை திதியில் பிறந்தவங்க அத்தனை பேரும் லைஃப்பில் போராடி தான் மேலே வரணும். அதே மாதிரி அவங்க போராடி
அவங்க எய்ம் பண்ணி அவங்க ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க, அந்த மாதிரிலாம் கொண்டு வந்தாங்கன்னா இவங்க அனுபவிச்சுட்டு அதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுத்துட்டு போகலாம். ஈஸியாக கொடுத்துட்டு போவாங்க. பௌர்ணமி திதியில் பிறந்தவங்க அவங்க அனுபவித்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்குறதுக்குள்ள போதும்னு ஆகிடும். இப்படி சில பாசிட்டிவும் அமாவாசை திதிக்கு இருக்குது. ஆனால் அவங்க வந்து போடுற எஃபர்ட்டுக்கும் இவங்க போடுற எஃபர்ட்டுக்கும், தட் இஸ் பௌர்ணமி திதியில் இருக்கவங்க போடுற எஃபர்ட்டு 100% போட்டால் 100% நடக்கும். அமாவாசை திதியில் பிறந்தவங்க 300% எஃபர்ட் போட்டால் தான் ஒரு 100% நடக்கும். இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். அதனால தான் இந்த ரெண்டு இது பெரிய திதி, இது ரெண்டும். அதனால தான் இந்த 2 திதியை எடுத்து சொன்னேன். இவங்களுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் நடந்த நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்கு இல்லையா, அது அமாவாசை திதியில் பிறந்தவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க நிறைய. அதே மாதிரி ஒரு துறையில் எப்படி அமாவாசை அன்னைக்கு சந்திரனோட வெளிச்சமே இல்லாமல் இருக்கோ, இவங்க பிறக்கும் போது எந்த வெளிச்சமும் இருக்காது இவங்க வீட்டுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க வளர 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 பிற்காலத்தில் ஒரு பிரகாசமான ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க. பௌர்ணமி எப்படி தேயுதோ அதேமாதிரி பௌர்ணமி திதியில் பிறந்தவங்களுக்கு லைஃப் வந்து அடிக்கடி வீக் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்பப்போ கீழே சறுக்கி விழுவாங்க, இல்லை அந்த அந்த டிமினிஷிங் சொல்லுவாங்க இல்லையா, இவங்க சரியாக நடந்துக்கலன்னா லைஃப் சீக்கிரமாக சரிவு பாதையை நோக்கி போயிடும். அதே மாதிரி 2 பேருமே பார்த்தீங்கன்னா அரசியல்னு வரும்போது இது அரசியலில் ஒரு உச்சத்தை ஈஸியாக தொடங்க முடியும். அதுக்கு வந்து பெரிய எக்ஸாம்பிள்லாம் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நமக்கு முதலமைச்சராக இருந்த டாக்டர் கலைஞர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அமாவாசை திதியில் பிறந்தவர். அப்படியே இந்த பக்கம் கான்ட்ரவர்சியாக பார்த்தோம் அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பௌர்ணமி திதியில் பிறந்தவங்க. அப்படி எப்பேற்பட்ட அப்படி 2 பேரும் 2 துருவமாக இருந்து அரசியல் நடத்தினாங்க. நம்ம அதை வந்து அவ்வளோ பிரமிப்போட பார்த்தோம். இவர் என்ன யோசிக்கிறாருன்னு யாரும் கண்டுபிடிக்க முடியாது, இவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னு யாரும் கண்டுபிடிக்கும். எதிர் துருவத்தில் நின்று அரசியல் நடத்தினாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும். அவங்களோட குணாதிசயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படி தான் அந்த திதியில் பிறந்தவங்க. அவங்க நினச்சா அதை சாதிக்க முடியும். இதில் பர்சனல் லைஃப்னு வரும்போது அமாவாசை திதியில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் பர்சனல் லைஃப் டிஸ்டர்ப் ஆகாது. ஆனால் பௌர்ணமி திதியில் இருக்கிறவங்களுக்கு மேக்ஸிமம் பர்சனல் லைஃப் டிஸ்டர்ப் ஆகும். அது பிரகாசமான பதவி, புகழ், பேர் இதெல்லாம் கொடுத்துரும். ஆனால் பர்சனல் லைஃப்பை தோண்டி விட்டுரும். நீங்கள் இப்போ பௌர்ணமி திதியில் பிறந்த அத்தனை பேரையும் பாருங்கள், பர்சனல் லைஃப்பில் கை வைக்காமல் போயிருக்காது. கண்டிப்பாக பர்சனல் லைஃப்பில் ஏதோ ஒரு குறை இருந்தே தீரும். அமாவாசை திதியில் இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. இதெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏதாவது வழிமுறைகள் ஏதாவது வகுத்து வச்சிருக்கிறாங்களா சார் நம்மளுடைய முன்னோர்கள்? தி பெஸ்ட்டு என்னோட அனுபவத்தில் நான் சொல்கிறது என்னென்னா, அமாவாசை திதியில் பிறந்தவங்க நிறைய தானம் தர்மம் பண்ணுறது ரொம்ப நல்லது. அறம் சார்ந்து வாழ்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஒரு தன்னோட முன்னோர்களுக்கு, ஏன்னா முன்னோர்களுக்கு சரியாக திதி தர்ப்பணம் கொடுக்கலன்னா தான் அமாவாசை திதியில் ஒரு குழந்தை ஒரு வீட்டுக்கு பிறக்கும். அப்போ அவங்களுக்கு நிறைய காக்கைக்கு சோறு வைக்கிறதுல ஆரம்பித்து ஒரு வாயிலா ஜீவனுக்கு ஒரு தீனி கொடுக்கறதுலேருந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க மேற்கொண்டு பண்ணாலே லைஃப்பில் பிரகாசமான ஒரு இடத்துக்கு வந்துடுவாங்க. நீங்கள் நல்லா பாருங்கள், இந்த அமாவாசை திதியில் பிறந்தவங்களுக்கு தான் நிறைய தான தர்மம் பண்ணணும்னு தோணும். பௌர்ணமி திதியில் இருக்கவங்களுக்கு ஏற்கனவே புண்ணியம் கையில் இருக்கும், அதை மெயின்டைன் பண்ணுறது தான் அவங்களோட பெரிய பிரதானமான வேலையாக இருக்கும். ஆனால் அவங்களுக்கு புகழ் மற்றதெல்லாம் கொடுத்தா கூட ஃபேமிலி லைஃப்பை பெருசாக பிரகாசமாக இருக்க விடாது. அவங்க அதில் கொஞ்சம் பொறுமையாக இருந்து வாழ்ந்து காமிச்சிட்டாலே அவங்க பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பிரதானமான திதிகள். இது மாதிரி நிறைய இருக்குது. அஷ்டமி திதிக்கு ஒன்று இருக்குது, நவமி திதிக்கு ஒன்று இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்ச்சியில் அதிலையும் நம்ம பேசுவோம். கண்டிப்பாக சார். நேயர்கள் கேட்டிருந்த ஒவ்வொரு கேள்விக்குமே ரொம்ப தெளிவான பதில்கள் கொடுத்தீங்க சார். கண்டிப்பாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார்.